நம்ம வாழ்க்கையில் அத்தியாவசியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உணவு, உடை, இருப்பிடம் இதை தாங்க சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நம்மக்கிட்ட அத்தியாவசியமாக எல்லார்கிட்டேயுமே காமனாக இருக்கிற ஒரு விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா கடன் தாங்க. இந்த கடனுங்கிறது இல்லாத மனுஷனே இருக்க மாட்டாங்க. எல்லார்கிட்டேயும் கடன் இருக்கும். என்ன அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி கடன் வச்சுருப்பாங்க. சில பேர் ஆயிரக்கணக்கில் வச்சுருப்பாங்க. 10,000 20,000 50,000 அப்படி. சில பேர் லட்சக்கணக்கில் வச்சுருப்பாங்க. இல் பணக்காரங்களும் அப்படி தான் வச்சுருப்பாங்க. கோடிக்கணக்கில் கடன் வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையிலையாவது நம்ம ஒரு கடனாளியாக தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒன்று நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறோன்னு சொல்லி கடன் வாங்கி அதில் அந்த கடன் இருக்கும். இல்லைன்னா ஏதாவது வீடு கட்டுறோம் அப்படின்னு சொல்லி அந்த கடன் வாங்கி வச்சுருப்போம். ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு கடன் இருக்கும். இந்த கடன் வந்துட்டு அடைச்சிட முடியுமா எல்லாருனாலையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எல்லாருனாலையும் பெரும்பாலும் முடியறதே இல்லைங்க. ஏன் முடியறதே இல்லை அப்படின்னா, இப்போது ஒரு மனுஷங்க கடன் வாங்கியாச்சு, அதுக்கு வட்டி கூட நம்மளால் கட்ட முடியலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த மனுஷன் என்ன ஆவான்னா ஃபுல்லாக பிளாங்க் ஆயிடுவாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்துட்டு மனசில் ஒரு பயம், ஒரு குழப்பம், ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுவாங்க, ஒரு பதட்டம் ஆயிடுவாங்க. என்னடா நம்மளால் இதுக்கு வந்துட்டு வட்டி கூட கட்ட முடியலையே, நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்து, இப்படி நம்ம கடனாளி ஆயிட்டுமே அப்படின்னு சொல்லி அவங்க மனசு முழுக்க, அவங்க மூளை முழுக்க இது மட்டும்தான் இருக்கும். நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற தாட்டுக்கே அவங்க போக மாட்டாங்க. முழுக்க முழுக்க ஐயோ இனி அவன் வந்து கடன்காரன் கேட்டுருவானா, இவங்க வந்து கேட்டுருவாங்களா, நம்ம அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும், நம்ம இப்படி கடன் வாங்கி மாட்டிட்டோமே அப்படின்னு இப்படி ஒரு மன எண்ண ஓட்டத்திலேயே தான் இருப்பாங்களே தவிர, நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டமே அவங்களுக்கு வராதுங்க. அது யாருக்காக இருந்தாலும் அப்படி தான். ஒரு மனுஷங்க கிட்ட பணம் இல்லை அப்படின்னா உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. என்னன்னா அடுத்தது என்னங்கிற ஒரு தாட்டே அவங்களுக்கு வராது. அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், வந்து ஒருத்தன் கேள்வி கேட்க போகிறான், என் பணம் என்னாச்சு, எப்போ கொடுக்க போகிறேன்னு கேட்டால் அதுக்கு நம்மளால் பதில் கூட சொல்ல முடியாத நிலமையில் இருக்கும். அப்படிங்கும்போது எல்லாருமே ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிடும். ஏன்னா அதையெல்லாம் யோசிக்கிற ஒரு இதுலேயே நம்ம இருக்க மாட்டோம். எப்படி பணத்தை ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம், இவங்க வந்து கேட்டுருவாங்களே, நம்ம வீட்டு முன்னாடி வந்து அசிங்கப்படுத்திடுவாங்களோ, நம்ம இப்படி கடன் வாங்கி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு 1008 விஷயங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்குங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் கடனை அடைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. ஏன்னா அவங்க மேற்கொண்டு அந்த டிப்ரெஷனுக்குள்ளேயே தான் போயிட்டுருப்பாங்க. அதுக்கு ஏதாவது மைண்டை சேஞ்ச் பண்ணுறேன்ட்டு ட்ரிங்க்ஸு அந்த ரூட்டில் போயிடுவாங்க. அது இன்னும் மேற்கொண்டு பிரச்சனைகள் தான் கொண்டு வரும். இதை வந்து சால்வ் பண்ணவே முடியாது. அப்போது நம்ம அந்த கடனை எப்படி அடைக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மைண்டு ஸ்டெடியாக இருக்கணுங்க. நம்ம மைண்டும் சரி, நம்ம உடம்பும் சரி, இது ரெண்டுமே ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு விஷயத்தில் கரெக்டாக செயல்பட முடியும். அதை கரெக்டாக செஞ்சு முடிக்கவும் முடியும். சும்மா நம்ம ஒருத்தங்க ஓடி ஓடி உழைக்கிறேன்பாங்க. ஐயோ நைட்டு பகல் பார்க்காம உழைக்கிறேன், சோறு தண்ணி இல்லாமல் உழைக்கிறேன்பாங்க. எதுக்கு? எல்லாம் சம்பாரித்து வச்சுட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் கொடுக்கவா? அதெல்லாம் தேவையே இல்லைங்க. ஃபஸ்ட்டு நம்ம உடம்பு தான். நம்மளோட உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அது நம்மளை ஒரு வழி பண்ணி விட்டுரும். கையில் பணத்தை வச்சுட்டு கூட அப்படி சம்பாரித்து பணத்தை வச்சுட்டு அதை அனுபவிக்க கூட முடியாத அளவுக்கு நம்ம இருப்போம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து மைண்டை ஸ்டெடியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் 10 லட்சம் கடன் வச்சுருந்தாலும் சரி, 20 லட்சம் கடன் வச்சுருந்தாலும் சரி, அடுத்தது என்ன பண்ண போகிறோம் இதை மட்டுமே மைண்டில் யோசிங்க. இதெல்லாம் வந்துட்டு ஓகே நம்ம கடன் வாங்கிட்டோம், தப்பு பண்ணிட்டோம், இதெல்லாம் தான் அந்த நேரத்துக்கு தோணும். அவ்வளோதான், வாங்கியாச்சு, இனி நீங்கள் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது அதை பற்றி யோசிச்சு. ஓகே வாங்கியாச்சு, இப்போ அதை அடைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்ட்டு உங்கள் டிப்ரெஷனையெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு
உட்காந்து யோசிங்க. இதுக்கு தாங்க நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாவது ஒரு தியானம் இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது கொஞ்சம் பழகி வச்சுக்கோங்க. இதெல்லாமே உங்களுக்கு கேட்கறக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ஏம்மா கடன் அடைக்கிறதுக்கும் தியானத்துக்கும் என்ன இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் உங்கள் மனசை ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கிறதுக்கு அந்த தியானத்தினால தான் முடியுங்க. அது கொடுக்குற அந்த அமைதினால் மட்டும்தான் முடியும். நீங்கள் வேறு என்ன நினச்சாலுமே அந்த ஒரு அமைதி அப்படியெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது வேறு எதுலேயும். வேணால் நீங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்க கூட விளையாடலாம், பேசி சிரிக்கலாம். அந்த நேரத்தில் உங்களுக்கு கொஞ்ச நேரம் அது மறக்கலாமே தவிர உங்களுக்கு மன அமைதியை முழுசாக கொடுத்துறாது. இதுவே நீங்கள் தியானம்னு இறங்கி பாருங்களேன், நீங்கள் ஒரு 5 நாள் பண்ணுங்கள், 1 வாரம் பண்ணுங்கள், அதுலேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். உங்கள் மனசு வந்து ரொம்ப அமைதிப்படும். அதுக்கப்புறம் நீங்கள் காமாக உட்காந்து யோசிங்க. நம்ம அடுத்து என்ன பண்ணணும், இதை அடைக்கிறதுக்கு ஓகே பிஸ்னஸ்க்காக நம்ம வாங்கி அது லாஸ் ஆயிடுச்சா, ஓகே நம்ம இப்போ வேறு எங்கேயாவது நம்மளே வேலைக்கு போகலாமா, வேலைக்கு போனால் இது இவ்வளோ வருமானம் வரும், அதிலிருந்து இவ்வளோ வட்டி எடுத்து கொடுக்கலாமா, இல்லைன்னா இந்த பிஸ்னஸில் நம்ம என்ன தப்பு பண்ணோம், இப்போ இதை தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தப்பை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை சரி பண்ணிடலாம். ஆனால் இந்த பிஸ்னஸில் லாஸ் ஆகிறவங்க மேக்ஸிமம் அதை விட்டுட்டு வெளியே வர்றாங்கன்னா ஏன் வர்றாங்கன்னு கேளுங்களேன், அவங்களுக்கு அந்த தப்பை கண்டுபிடிக்க தெரியலன்னு அர்த்தம். இதுதான் தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதை சரி பண்ணிடுவாங்க, அதை சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அதை வந்து அவங்களால கண்டுபிடிக்க தெரியாமல் அப்படியே விட்டுருவாங்க. அதனால தான் அவங்க ஃபெயிலியர் ஆகி வெளியே வராங்க. நீங்கள் ஒருவேளை அந்த பிஸ்னஸ்லேயே தொடரணும், வெளியே வேலைக்கு போக எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த தப்பு என்னன்னு கண்டுபிடிங்க. மறுபடியும் அந்த தப்பை சரி பண்ணி அதில் இறங்குங்க. அதுலேயே நீங்கள் சக்ஸஸ் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் அதிலிருந்து வர்ற வருமானத்தை எடுத்து நீங்கள் கடன் அடைக்கலாம். இல்லைப்பா எனக்கு அந்த தொழிலே வேண்டாம், அது அவ்வளோதான் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வேறு வேலைக்கு எங்கேயாவது போக முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி போய் நம்ம வட்டியாவது கட்ட முடியுமா அப்படின்னு பாருங்கள். இல்லை உங்ககிட்ட ஏதாவது ஒரு லேண்ட் இருக்குது, இல்லை ஜுவல்ஸ் இருக்குது, ரொம்ப கடன் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா இது மேலெல்லாம் நீங்கள் ஒரு சென்டிமெண்ட்லான ஒரு ஃபீல் வைக்காமல், ஒரு அட்டாச்மெண்ட் வைக்காமல், லேண்ட் இருக்குன்னா அதை விற்று நீங்கள் ஒரு கடன் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியாக உட்காரலாம். இல்லை ஒய்ஃபெல்லாம் வந்துட்டு ஜுவல்ஸ் மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. இது வந்து எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது, இது வந்து என் அக்கா போட்டது, இதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு. அதை விடவுமே ரொம்ப முக்கியமான விஷயம் நிம்மதி தாங்க. இதெல்லாம் இவங்க போட்டாங்க, அந்த ஞாபகார்த்தமாக இருக்குது, ஓகே. ஆனால் அதையெல்லாம் விட முக்கியமான விஷயம் நம்மளுக்கு நிம்மதி. அப்போது இந்த மாதிரி ஏதாவது ஜுவல்லோ இல்லை ஏதாவது ஒரு லேண்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதை ஏதாவது சேல் பண்ணி கடன் அடைக்கப்புங்க. கடன் அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி பிஸ்னஸை மறுபடியும் சக்ஸஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா வேறு ஏதாவது வேலைக்கு போக முடியுமான்னு பாருங்கள். இந்த மாதிரி அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல மட்டுமே உங்கள் மைண்டை நீங்கள் வச்சுக்கோங்க. வேறு எந்த ஒரு தப்பான தாட்டுக்குமே போயிடாதீங்க. இல்லை எனக்கு இது வந்து ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது, நான் அதனால் ட்ரிங்க்ஸ் அடிக்க போகிறேன், எனக்கு இது அடித்தா தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, அந்த போதையில் நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன் அப்படி இப்படின்ட்டெல்லாம் தப்பான இதுக்கு போயிடாதீங்க. அது உங்களை வேறு விதமாக உள்ள இழுத்துக்கும். அப்புறம் உடல் ஆரோக்கியமும் கெட்டு போயிடும். ஆல்ரெடி மன ஆரோக்கியம் போயிடுச்சு, அப்புறம் உடல் ஆரோக்கியமும் போயிடும். கடைசியில் இது வந்து உங்களால் குடும்பமும் சேர்ந்து கஷ்டப்படும். கடைசியில் கடன் பெரிய பிரச்சனையாக தெரியாது, நீங்கள் தான் பெரிய பிரச்சனையாக தெரிவிங்க. ஐயோ இப்படி உடம்பை கெடுத்துக்கிறாங்களே, இப்படி பண்ணுறாங்களேன்னு. அதனால் இதை என்ன பண்ணணுமோ ஆக்கப்பூர்வமாக அதை மட்டும் பண்ணணும்னு பாருங்கள். பணக்காரன் ஆக முடியாது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த வீடியோவையும் பாருங்கள்.